cause I got something to prove. ஹலோ எம்விஆர் ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம கேரளாவுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு, கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தோம்னா கோவளம் போயிட்டு, கோவளத்துலேருந்து வர்க்கலா போயிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் கோவளத்தில் அன்றைக்கி தங்கி இருந்துட்டு தொட்டிப்பாலத்தில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல, அந்த இடத்தோட பேர் தெரில எனக்கு, அங்கே பார்த்தோம்னா ஒரு திருவிழா மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அந்த திருவிழாவே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா நடக்கிறத நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே எப்படி அவங்க அதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊர்லலாம் கரகாட்டம், முளைப்பாரியெல்லாம் பார்த்தோம்னா தலையில் வச்சு கொண்டு வரோம்ல, அது மாதிரி இவங்களும் கரக மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தலையில் வச்சு கொண்டு வராங்க. ஆனால் அது நம்ம ஊரில் இருக்க மாதிரி சின்ன சைஸ்லாம் கிடையாது, பெரிய சைஸு. நான் சொல்கிறத விட அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த கரக மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எப்படி செஞ்சு கொண்டு வர்றாங்க, அது என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்னு எனக்கு தெரியலை. அது நீங்கள் வந்து அதை பார்த்து ரசிங்க. ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே? அங்கே பார்த்தீங்களா, தலையில் ஒன்று வச்சு கரக மாதிரி வச்சு ஆடிட்டு வர்றாங்க. அது பார்த்தீங்களா, பூவெல்லாம் சைடில் இருந்து அது வந்து அப்படியே சுற்றி வர்றாங்க. பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு இங்கேருந்து வேணால் சின்னமாக தெரியலாம். ஆனால் அது சைஸ் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 7 அடி 8 அடி இருக்கும். இதை விட பிரம்மாண்டமான ஒரு பெரிய கரக மாதிரி ஒரு விஷயம் பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட்டில் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க நடந்து வர்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காங்க. இதை கொண்டுட்டு வர்றது யாருன்னு பார்த்தோம்னா, லேடிஸ் கொண்டு வர்றது கிடையாது, இது வந்து ஜென்ஸ் தான் கொண்டு வர்றாங்க. அவங்க வந்து இதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றி ஆடிக்கிட்டே அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க. முன்னாடி பார்த்தோம்னா சண்டை மேளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கரகத்தை வந்து அவங்க சுற்றி ஆடிக்கிட்டு வர்றது ரொம்பவே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு உண்மையிலுமே. நீங்களும் இந்த வீடியோவில் இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். இது கேரளாவில் இந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த ஃபெஸ்டிவலோட நேம் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை.
ஓகே guys, இப்போ பார்த்தோம்னா அந்த இதை எடுத்துக்கிட்டு அவங்க கரக மாதிரி இருக்க அந்த எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. நாங்களும் அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம புதுக்கோட்டையிலேருந்து கேரளா வர்க்காலாவுக்குலாம் போயிருந்த ட்ரிப்போட வீடியோஸ் பார்த்தோம்னா தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் பார்த்தோம்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.